வணக்கம் மக்கா. ஒரு பேஜை ஃபாலோ பண்ணதுக்காக எனக்கு ஒரு படத்துக்கே டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அட ஆமாங்க, நம்ம ஏகே நடிச்ச குட் பேட் அக்லின்ற படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தாங்க. அதுவும் ரெகுலர் சீட்டே தான் புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. டாண்டா சில்வர் ஸ்கிரீன்ங்கிற அந்த பேஜை ரீசெண்டா ஃபாலோ பண்ணியிருந்தோம். அவங்க போடுற புது படத்தோட போஸ்டர் கீழே நமக்கு எந்த தேட்டர் வேணுமோ அதை கமெண்ட் பண்ணா மட்டும் போதும். குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து ஒரு டிக்கெட்டை கிஃப்டா நமக்கு அவங்களே கொடுத்துருவாங்க. தமிழ்நாட்டில் நீங்க எந்த தேட்டர் வேணாலும் கமெண்ட் பண்ணி வின் பண்ணலாம். நான் தூத்துக்குடியில கிளியோபட்ரா தேட்டரை தான் கமெண்ட் பண்ணியிருந்தேன். சரி, குட் பேட் அக்லி படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒரு தரமான ஃபேன் பாய் சம்பவம்னே சொல்லலாம். படம் போடுறதுக்கு முன்னாடி தலை ஏகே நடிச்ச வைபான பாட்டெல்லாம் போட்டு மாஸ் காட்டி தான் படத்தையே ஆரம்பிச்சாங்க. ட்ரெய்லரையே 10 தடவை பார்த்துட்டு வைப் ஏத்திட்டு வந்த நமக்கு படம் போடுறதுக்கு முன்னாடி போட்ட பாட்டெல்லாம் கேட்டு இன்னும் பயங்கர ஹைப் ஆயிருச்சு. ரசிகர் மன்ற தலைவரே வந்து டைரக்ட் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான சம்பவம் தான். ஒருவேளை நீங்க ஏகே ஃபேனா இல்லைன்னா அந்த சம்பவம் உங்களுக்கே கூட இருக்கும். அந்த மாதிரியான படம் இது. ஏகே செம்ம கிளாஸாவும் ஸ்டைலாவும் இருந்தாரு. படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்களே போய் தியேட்டர்ல போய் பாருங்க. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த விஷயங்கள்லாம் போட்டாங்க.